என் வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. யார் என்னை கரை சேர்ப்பார் என்று அழுது கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது இதோ, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஏசாயா 51:22. 276 பேரோட பவுல் கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். நடுக்கடல்ல புயல், காற்று, மழை, கப்பற்சேதம், எல்லாரும் உயிர் பிழைப்போன்ற நம்பிக்கை இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. தேவனோ பவுல் நிமித்தமாக அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கத்தக்கதாக பவுலை கண்டு ஆறுதல் படுத்தி அவர்களை பத்திரமாய் கரை சேர்த்தார். ஆமாங்க, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து தத்தளிச்சுட்டு நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? பவுலின் தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து போடுவேன்னு. பவுலை போல தேவனிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்க, சீக்கிரமாய் உங்களை தேவன் கரை சேர்ப்பார். ஜெபிக்கலாமாங்க. தேவனின் தத்தளிப்பை நீக்கி கரை சேர்க்க போற தயவுக்காக நன்றி. பவுலை போல் நம்பிக்கையோடு உமக்கு காத்திருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.